பரிசுத்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். விசேஷமாக உங்கள் எல்லாத்துக்கும் 2026 புது வருட நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த 2026 உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நன்மைகள் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நடக்கும். போன வருஷத்தில் நடக்காததை, இழந்து போனதை எதையும் நினச்சி தயவு செஞ்சு கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னு கேட்டால் இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வார். ஒருவேளை நீங்கள் ஒரு கல்யாணத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கலாம், இல்லை ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கலாம், இல்லை ஒரு வேலை, இல்லை ஒரு பிஸ்னஸ் அதுக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். கண்டிப்பாக இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் ஆண்டவருக்கு மாத்திரம் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்க. அதுதான் மிக முக்கியம். ஏன்னு கேட்டால் நாம் நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய பரிசுத்தத்தை, நம்முடைய உத்தமத்தை ஆண்டவருக்கு முன்னாடி காண்பிக்க வேண்டியது மிக மிக அவசியம். சரி, அப்படி இருக்கும் பொழுது போன வீடியோவில் இந்த வருடத்தில் ஒரு 3 விதமான தீர்மானத்தை எடுக்க சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதில் 2 விதமான தீர்மானங்கள் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன். அதாவது நம்முடைய சிந்தனையை வேசித்தனம் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளணும் முதல்ல. 2வது, நம்மளை நேசிக்கிறது போலவே நம்மளை எப்படி நாம் நேசிக்கிறோமோ, நம்முடைய குடும்பத்தை எப்படி நாம் நேசிக்கிறோமோ அதே போல் மற்றவங்களையும் நாம் நேசிக்கணும். விசேஷமாக கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது, ஊழியக்காரங்களை பார்க்கும்பொழுது நம்மளை விட அவங்கள மேன்மையாக எண்ணணும். ஏன்னு கேட்டால் மற்றவங்களை நம்ம மேன்மையாக நினைக்கும் பொழுது தான் நமக்கு ஒரு தாழ்மை உண்டாகும். இந்த தாழ்மையை ஆண்டவர் பார்க்கும் பொழுது நமக்கு கிருபை கொடுப்பார். அதனால போன வருஷத்தில் நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே இந்த வருஷத்துலையாவது கண்டிப்பாக கிடைக்கணும். அதுக்காக நம்முடைய மனசையும் நம்முடைய சிந்தனையையும் பரிசுத்தமாகவும் தாழ்மையாகவும் வச்சிருக்க வேண்டியது பிரதான அவசியம். ஏன்னு கேட்டால் இந்த உலகத்தில் எத்தனையோ விதத்தில் நம்ம ஆசீர்வாதங்களை வாங்கி கொள்ளலாம். ஆனால் அதில் எல்லாமே வேதனைகள் உண்டாயிருக்கும். ஆனால் கர்த்தருடைய கரத்திலிருந்து நம்ம ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டா அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், சமாதானம், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அது இந்த உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். ஏன்னு கேட்டால் அது நம்முடைய கர்த்தருடைய கையிலிருந்து வந்தது. அதனால் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டியது மட்டுமே நம்ம பரிசுத்தமாகவும் தாழ்மையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நாம் நல்மனசாட்சி உடையவர்களாக இருக்கிறதுக்காகவும் நாம் நம்மளை பரிசுத்தமாகவும் தாழ்மையாகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வீடியோவில் 3வது ஒரு தீர்மானத்தை சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னா, வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறபடி நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு வேதாகமும் நமக்கு கட்டளையும் கொடுத்துருக்கு, எச்சரிப்பாகவும் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதிகமாக நேரங்களை வீணாக செலவழித்து நம்முடைய கடந்த காலத்தை அநியாயமாக கடத்தியிருக்கிறோம். ஆனால் இனி வர்ற நாட்களில் நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நிமிஷங்களையும், ஒவ்வொரு நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வாரம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருஷம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நிமிஷத்தையும் கூட நாம் பிரயோஜனம் உள்ளதாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது பிரதான அவசியம். ஏன்னு கேட்டால் காலம்லாம் போனால் நமக்கு கிடைக்காதுங்க. கடவுள் நமக்கு 3 முக்காலங்களை கொடுத்துருக்கிறாரு. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்லாம் இருக்குது. அதனால் கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் நடந்து போனது இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் எப்படியாவது இந்த காலத்தில் நம்ம பரிசுத்தமாக, நீதியாக, தாழ்மையாக வாழ்ந்தா எதிர்காலத்தில் நமக்கு ஏதாவது நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறதால மட்டும் இல்லாமல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரங்கள், நிமிஷங்கள், மணித்துளிகள் எல்லாமே எவ்வளவு விலையேற பெற்றது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் நம்முடைய நாட்களை, நம்முடைய நிமிஷங்களை எல்லாம் பிரயோஜனமாக மாற்றிக்கொள்ளுவோம். அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெளிவாக தயவு செஞ்சு கேளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த உடனே இனிமே நேரத்தை வீணடிக்கக்கூடாது, நேரம் எந்த அளவு விலையேற பெற்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நான் முன்னாடியே சொன்னபடி நம்முடைய கடந்த காலத்தில் என்னென்னமோ நடந்துருச்சு. நம்முடைய மதியினத்தினால, புத்தியினத்தினால, பாவத்தினால, இல்லை சாபத்தினால, இல்லை துஷ்ட மனுஷர்களால், பிசாசினால் நம்முடைய வாழ்க்கை நாசமாக போச்சு. சரி, இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்போ நமக்கு நிகழ்காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, இனி வருங்காலம் இருக்குது. அப்போ அந்த வருங்காலத்தை நம்ம ஆசீர்வாதமானதா நம்ம மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா இந்த நிகழ்காலத்தை நம்ம பிரயோஜனமாக மாற்றிக்கொள்ளணும். இந்த நிகழ்காலத்திலையாவது நம்ம பிரயோஜனமாக மாற்றிக்கொள்ளாமல் போனால் வருங்காலத்தில் நமக்கு நல்லது நடக்கும், ஆண்டவர் நன்மை செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கிறது சுத்த முட்டாள்தனம். ஏன்னு கேட்டால் நிகழ்காலத்தை வீணடிச்சிட்டு நான் வாக்குத்தத்தத்தை நம்புகிறேன், அந்த தீர்க்கதரிசி அந்த வாக்குத்தத்தம் சொன்னார், இந்த பாஸ்டர் இந்த வாக்குத்தத்தம் சொன்னார் அப்படின்னு, இல்லைன்னா இந்த வருஷம் போய் அந்த துண்டு சீட்டை எடுத்து பார்த்துட்டு அதை நினச்சி அப்படியே காத்திருப்பாங்க இல்லையா,
அந்த கதை ஆகக்கூடாது. கடைசியில் அது இலவங்காத்த கிளி மாதிரி ஆகி போகும். அதனால நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் இந்த நிகழ்காலத்தை கண்டிப்பாக பிரயோஜனமாக மாற்றி கொள்ள வேண்டியது அவசியம். இல்லை அப்படின்னா அப்புறம் கடைசியில் எதிர்காலத்தில் போன பிறகு அதுக்கடுத்து வேற ஒரு காலம் இல்லை. அப்புறம் 10-15 வருஷம் கழிச்சு நமக்கு எல்லாருமே வயசாயிரும், சுகர் ஏறிடும், ப்ரெஷர் ஏறிடும், அப்புறம் மூட்டு வலி உண்டாகும், நடக்க முடியாது, ஏகப்பட்ட பிரச்சனை உண்டாகும். அந்த நேரத்தில் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கன்னு சொன்னாங்க, நான் தான் கேட்காம போயிட்டேன் அப்படின்னு கண்ணீர் விட வேண்டிய ஒரு பரிதாப நிலைமை தான் உண்டாகும். அதனால தயவு செஞ்சு இப்போ கிடைச்சிருக்கிற உங்கள் நாட்களை நீங்கள் ரொம்ப பிரயோஜனமாக பாதுகாத்து கொள்ளணும். எல்லாத்துக்கும் மேலே எதுக்காக நாம் நிமிஷங்களை, மணித்துளிகளை, நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு கேளுங்க. அதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளாம் ரட்சிக்கப்பட்டது எப்படி? நம்மளை ஆண்டவர் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த உலகத்துலேயும் சரி, வரப்போகிற உலகத்துலேயும் சரி, நமக்கு வாழ்கிறதுக்கு யுகாயுகமாக உயிரோடு வாழ்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு. நல்லா கவனிங்க. அதாவது யுகாயுகமாக வாழுகிறதா இருந்தாலும், பல 1000 ஆண்டுகளாக வாழுகிறதா இருந்தாலும், இல்லை பல 100 ஆண்டுகளாக வாழுகிறதா இருந்தாலும், இந்த உலகத்தில் 50 வருஷமோ 60 வருஷமோ எத்தனை வருஷமோ 100 வருஷம் கூட வாழுகிறதா இருந்தாலும் நமக்கு எல்லாமே ஒவ்வொரு மணித்துளிகளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கிடைச்சது எப்படி அப்படின்னா, இந்த மணித்துளிகளுக்காக, இந்த நிமிஷத்துக்காக நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடூரமான பாடுகளை அனுபவித்து சிலுவைக்கு போய் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி இந்த நிமிஷங்களை நமக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளாம் பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம கடத்துகிற ஒவ்வொரு நாளிகையும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும் காசு கொடுத்து வாங்கினது கிடையாது, தங்கத்தையோ வெள்ளியவோ கொடுத்து வாங்கினது கிடையாது. இந்த நிமிஷத்தை நமக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல கொடூரமான சித்திரவதைகளை அனுபவிச்சு சிலுவைக்கு போக வச்சு அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்த வச்சு தான் நமக்கு ஒவ்வொரு நிமிஷத்தையும் கொடுத்துருக்கிறாரு. நம்முடைய ஒவ்வொரு மணி துளிகளும், ஒவ்வொரு நிமிஷமும் அதனுடைய விலை என்னன்னு தெரியுமா? அது எல்லாம் ஒருத்தர் பரிசுத்த ரத்தத்தை சிந்தி வாங்கி கொடுத்தது. இதனால தான் நம்முடைய நேரங்களை, காலங்களை, சமயங்களை எல்லாமே ரொம்ப விலையேற பெற்றதான் நினைக்கணும். ஒரு மனுஷன் நேரத்தை சினிமா பார்த்து வீணடிக்கிறான்னு வைங்களேன், வேறு ஏதாவது கேம் விளையாண்டு சீரழிக்கிறான், இல்லைன்னா யாரோடையாவது தேவையில்லாமல் சம்சாரித்து சம்பாஷணைகள் செய்து அவை வீணடிக்கிறான். இது எல்லாமே அவனுக்கு கொடுத்த கிறிஸ்தவ ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் கடவுள் கொடுத்த நிமிஷங்கள் எல்லாமே ரத்தம் சிந்தி வாங்கி கொடுத்தது. அதை அநியாயமாக இப்போ நிறைய பேர் கிறிஸ்தவர்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சினிமா பார்க்குறது பாவமா, சீரியல் பார்க்குறது பாவமா, அதில் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கே, எது பைபிளில் சொல்லாத நல்ல விஷயங்கள்லாம் சினிமாவில் சொல்லியிருக்கா? வேதாகமத்தில் சொல்லாத நல்ல விஷயங்கள்லாம் சீரியலில் சொல்லியிருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கடவுள் ரத்தம் சிந்தி நமக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப பிரயோஜனமாக, ரொம்ப மேன்மையாக நினைக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படி விலையேற பெற்ற நேரங்களை, ரத்தம் சிந்தி வாங்கி கொடுத்த நேரங்களை தேவையில்லாத சினிமாக்களை பார்த்து, மொபைல்களில் ரீல்ஸை பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயம். யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு, ஊழியர்களுக்கு. அதனால் நீங்கள் கடந்த காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ பேர்கிட்ட பேசியிருப்பீங்க, எத்தனையோ சினிமாக்களை பார்த்துருப்பீங்க, எத்தனையோ விதமான டிவி நிகழ்ச்சிகளையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால் ஏதாவது ஒரு பிரயோஜனமாக, ஏதாவது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுக்கு உண்டா? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுது இல்லை, அது வேறு பிரச்சனை. அட்லீஸ்ட் நமக்கு ஏதாவது ஒரு சொந்தமாகவே சுயத்துக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனமாக இருந்துச்சா? ஏன்னு கேட்டால் சினிமா பார்த்தா ஒரு 3 மணி நேரம் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அதே வேதனைகள் தான் திரும்பவும் தொடரும். கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தேன், கொஞ்ச நேரம் சமாதானமாக இருந்தேன், கொஞ்ச நேரம் ஒரு கேஷுவலாக ஒரு ரிலாக்ஸாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கடைசியில் வேதனைகளையும் குழப்பங்களையும் சிந்தனையில் போராட்டங்களை தான் கொண்டு வந்திருக்கும். ஏதாவது ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்குமா? சினிமா பார்த்ததுனால எனக்கு ஒரு ஆவிக்குரிய நன்மை உண்டாச்சு, சீரியல் பார்த்ததுனால எனக்கு ஒரு ஆவிக்குரிய பலன் உண்டாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஏதாவது கிறிஸ்தவர்களோ ஊழியர்களோ சொல்ல முடியுமா? இல்லை, நிறைய பேர் சொல்லுவாங்க டைம் பாஸுக்காகத்தான் இதை செய்கிறேன் அப்படின்னு. அதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். மிகப்பெரிய கேவலமான ஒரு கிறிஸ்தவர்களுக்கு கேவலமான ஒரு விஷயம் எது அப்படின்னா, டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அங்கே போனேன், இங்கே போனேன் அப்படிங்கிறது ஒரு மகா கேவலமான ஒரு விஷயம்.
ஏன்னு கேட்டால் இந்த நேரத்துக்காகத்தான், இந்த டைமுக்காகத்தான் ஒருத்தர் சிலுவைக்கு போய் பரிசுத்த ரத்தத்தை சிந்தி பாவ விமோசனத்தை ஏற்படுத்தி இந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நமக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டைம் பாஸுக்காகத்தான் நாங்கள் பார்த்தோம், டைம் பாஸுக்காகத்தான் நாங்கள் விளையாடுறோம், டைம் பாஸுக்காகத்தான் நாங்கள் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறது ஒரு மகா பெரிய கேவலம், மகா பெரிய துரோகம். இது ஒரு நன்றியற்றத்தனம். என்னை பொறுத்த வரைக்கும் நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் பார்த்து நம்மளை பார்த்து, ஏண்டா சினிமா பார்த்தியா அப்படிலாம் கேட்க போகிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்ன கிரிக்கெட் விளையாண்டியா, ஃபுட்பால் விளையாண்டியா அப்படிலாம் கேட்க போகிறது கிடையாது. ஆனாலும் நமக்கு கிருபையாக கொடுத்துருக்கிற நேரங்களை நம்ம பிரயோஜனப்படுத்தாமல் அதை தேவையில்லாத விஷயங்களில், நமக்கு தேவையில்லாத விஷயங்களில் நம்ம தலையிட்டு அதில் நேரத்தை செலவு பண்ணி அதை விரயமாக்குறது, அது நம்ம நன்றி கெட்ட தனத்தை காண்பிக்குது, சோம்பேறித்தனத்தை காண்பிக்குது. இது வஞ்சிக்கப்பட்ட ஒரு நிலைமையை காண்பிக்குது. அதனால இந்த கிறிஸ்தவனாவது சினிமா பார்க்கக்கூடாதா, சீரியல் பார்க்கக்கூடாதான்னு கேட்டால் அவன் வஞ்சிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டால் அவனுக்காக ஒருத்தர் சிலுவைக்கு போய் அந்த நிமிஷத்தை விலைக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை விலையாக கொடுத்து நிமிஷங்களை, நாட்களை, ஆண்டுகளை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இவன் என்னடானா அந்த நாட்களையும், அந்த மணித்துளிகளையும், அந்த வாரங்களையும், வருஷங்களையும் இவன் சினிமா பார்க்குறதுலையும், சீரியல் பார்க்குறதுலையும், கேம் விளையாடுறதுலையும், அப்புறம் தேவையில்லாதவங்களோட போய் பேசி சம்சாரித்து அதில் நேரத்தை செலவு பண்ணுறதுலையும் வேஸ்ட் பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய கேவலமான நன்றி கெட்ட ஒரு தனம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இது அபாயகரமானது. நமக்கு கிருபையா தயவா வாங்கி கொடுத்த அந்த சமயங்களையும் நேரங்களையும் வீணா செலவு பண்ணுறது, அது நம்முடைய பிதாவான தெய்வத்துக்கு ஒரு கோபத்தை உண்டு பண்ணும். நியாய தீர்ப்பு நாளில் கொடுத்த நாட்களில் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உண்டான நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகிற விதமாக தான் நம்ம இந்த உலகத்தில் வாழணுமே தவிர, தயவு செஞ்சு காலங்களையும் நேரங்களையும் சமயங்களையும் நீங்கள் வீணடிக்காதீங்க. அது மகா பெரிய துரோகம். வேசித்தனம் செய்கிறது எப்படியோ, எப்படி மற்றவங்க பெருமையாக அகந்தையாக வாழ்கிறது எப்படியோ, அதே போல் தான் நேரத்தை வீணடிக்கிறது. நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கலைங்க, நான் உட்காந்து என் டைம் பாஸுக்காக அந்த கொஞ்சம் நேரம் சீரியல் பார்க்குறேன், சினிமா பார்க்குறேன், இந்த ரீல்ஸை அப்படியே தூக்கிக்கிட்டு திரிகிறேன் அப்படிலாம் சொல்கிறது ஒரு மகா பெரிய நன்றி கெட்டத்தனம். தயவு செஞ்சு நீங்கள் இனிமேல் இந்த வருஷத்தில் இந்த தீர்மானத்தை பண்ணுங்கள். நான் இனிமேல் ரத்தத்தை விலையாக கொடுத்து வாங்கி கொடுத்த இந்த நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன். ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரயோஜனமாக எந்த காரியத்தையாவது செய்து நாம் நேரத்தை செலவிடணுமே தவிர வீணாக நேரத்தை செலவிடக்கூடாது. திரும்ப திரும்ப இதை அழுத்தம் திருத்தமாக சொன்னாலும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தயவு செஞ்சு ரத்தத்தை விலையாக கொடுத்து வாங்கி கொடுத்த உங்கள் நேரங்களை வீணாக செலவு பண்ணாதீங்க. அதனால நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. உங்களுடைய வருஷங்களும் உங்களுடைய முடிவும் சந்தோஷமாக சமாதானமாக முடியணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரங்களை பிரயோஜனமாக நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க, பிரயோஜனமாக செலவழிங்க. அதனால் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற நாட்களை, வாரங்களை, மாதங்களை எல்லாத்தையும் எந்த விதத்தில் பிரயோஜனமாக செலவிடணும் அப்படிங்கிறத யோசித்து தியானித்து உங்களுடைய எதிர்காலத்தை பிரயோஜனமாக்கி கொள்ளுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதனால் இந்த தீர்மானத்தை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி ஒருவேளை நீங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்திருந்தாலும் என்னென்ன விதத்தில எல்லாம் நமக்கு எதிர்ப்புகள் வரும், எந்தெந்த விதத்தில எல்லாம் நம்ம வஞ்சிக்கப்படுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தை அடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.